வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 5 ஒளியியல் இதில் உள்ள புத்தக வினால கணக்கீடுகள்ல 6வது வினா பார்க்க போறோம். 2 கேட்குனர்கள் 4.5 கிலோமீட்டர் இடைவெளியில் 2 படகுகளை நிறுத்தியுள்ளனர். ஒரு படகிலிருந்து நீரின் மூலம் செலுத்தப்படும் ஒளியானது 3 வினாடிகளுக்கு பிறகு மற்றொரு படகை அடைகிறது. நீரின் ஒளியின் திசைவேகம் என்ன? சரியா, இவங்க 2 படகு இருக்கு. 2 படகுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு பாருங்க, 4.5 கிலோமீட்டர். சரியா, இந்த ஒளி கடந்த தொலைவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுதுன்னா 3 வினாடி எடுத்துக்கிடுது. சரியா, இப்போ எப்போதுமே நம்ம வினாடினா மீட்டர்ல தான் இதை எழுதுவோம். அப்பனா இதை என்ன செய்யணும், நம்ம மீட்டருக்கு மாத்தணும். கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்னா 1000ஆல பெருக்கணும். அப்பனா 4.5 இன்டு 10⁻³ பெருக்கினா போதும். 10⁻³ 1000. அப்பனா என்னதான் மாறிடும், கிலோமீட்டர் இது மீட்டரா மாறிடும். மீட்டர்னு நம்ம ரைட் பண்ணிடலாம். சரியா, இப்போ ஒளியின் திசைவேகம் தான் கேட்டிருக்காங்க. நீரின் ஒளியின் திசைவேகம். திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தொலைவு பை காலம். சரியா, இப்போ தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எடுத்திருக்காங்க, 4.5 இன்டு 10⁻³ இருக்காங்க. இந்த 10⁻³ நம்ம 1000 போட்டுடலாம். சரியா, பை காலங்கிறது 3 வினாடி. 3 அப்படியே நீங்க போட்டுருங்க. சரியா, இந்த 4.5 10,000ஆல பெருக்கினா என்ன ஆகும், 3 ஸ்தானம், அதாவது 4500 மாறும். சரியா, ஒரு ஸ்தானம் கழிச்சு ஒரு ஜீரோனா ஒரு ஸ்தானம் வந்துடும். 1000ஆல பெருக்கல 4500 மாறும். இப்போ 3ஆல இதை வகுக்கணும். சரியா, இப்போ 1 3 3 15 3 45. சரியா, இப்போ 2 0 இருக்கு, அந்த சீரையும் சேர்த்து எழுதிருங்க. 1500. சரியா, இது திசைவேகம்னால இதோட யூனிட் என்ன வரும், மீட்டர் பெர் வினாடி. சரியா, இதுதான் ஒளியின் திசைவேகம்.